அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று தந்தை முன் தன்னை தாழ்த்தி கொண்ட இயேசு என்னும் செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இயேசு பெரியவரா பெரியவர் அல்லரா என்கிற கேள்விக்கு ஒரு சுவையான விடையை நற்செய்தி நூல்கள் நமக்கு தருகின்றன. பிறருடைய பார்வையில் இயேசு பெரியவர், இயேசுவின் பார்வையில் தந்தை பெரியவர். ஆகவே அங்கே ஒரு ஒப்புமை பார்வை வருகிறது. பெரியவர் என்கிற சொல் விவிலியத்தில் பல இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எடுத்துக்காட்டாக மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 41-42 இறைமொழிகளில் இயேசு தன்னை பெரியவர் என்று அழைக்கிறார். ஒரு வித்தியாசமான செய்தி பாருங்கள். இயேசு சொல்கிறார், தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனமாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? அடுத்த இறைமொழி 42 இயேசு கூறுகிறார், ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? ஆகவே தாம் யோனாவை விட பெரியவர் என்று இயேசுவே சொல்கிறார், தான் சாலமோனை விட பெரியவர் என்று இயேசுவே சொல்கிறார். இது ஒரு வித்தியாசமான செய்தி. ஆனால் அவர் சொன்னது உண்மைதான். அவர் இறைவனுடைய மகன், அவர் இறைவாக்கில் அனைவரும் மேலானவர். எனவே சாலமோனை விட யோனாவை விட அவர் பெரியவர் தான். அதே வேளையில் நாம் வாசிக்கின்றோம் யோவான் 10:29 இயேசு சொல்கிறார், என் தந்தை அனைவரையும் விட பெரியவர். யோவான் 14:28 இயேசு கூறுகிறார், தந்தை என்னை விட பெரியவர். ஆகவே இங்கே ஒரு ஒப்புமை தன்மையை பார்க்கிறோம். மற்ற மனிதர்களை விட நான் பெரியவன், ஆனால் கடவுளின் முன்பாக நான் பெரியவன் அல்ல, கடவுள்தான் பெரியவர். God alone is absolute, everything else, everybody else is relative என்கிற அருமையான ஒரு அறிவியல் கோட்பாட்டை இயேசு இங்கே சொல்லி வைக்கிறார். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுக்கு பிறகுதான் இந்த சிந்தனை வந்தது. எவ்ரிதிங் இஸ் ரிலேட்டிவ் என்கிற ஒரு பார்வை ஐன்ஸ்டைனுடைய தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி ஒப்புமை கோட்பாட்டுக்கு பிறகுதான் வந்தது. ஆகவே இயேசு சொல்கிறார், காட் அலோன் இஸ் அப்சல்யூட், கடவுள் மட்டுமே பெரியவர், மற்ற அனைவரும் சிறியவரே. மற்ற மனிதரை காட்டிலும் இயேசு பெரியவர், ஆனால் கடவுளின் முன்பாக அவர் சிறியவர் தான் என்று தன்னையே தாழ்த்தி கொள்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான பாடத்தை இயேசுவின் ஆளுமையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வோமாக. கடவுளுக்கு முன்பாகவும் பிறருக்கு முன்பாகவும் நம்மையே நாம் தாழ்த்தி கொள்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.